இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் அல்லாத ரிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் நம்ம எப்படி வச்சிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சிருந்தோம் அண்ட் லவர் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இந்த 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டி அப்படின்ற ஒரு ரிலேஷன் சொன்னாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா லவர் அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வெளியிலேருந்து உறவுகள் வருது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒன்று ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இந்த மாதிரி தான் வந்து போயிடும். அதை தவிர மற்ற எல்லா ரிலேஷனுக்கும் நம்ம தனித்தனி பேர் வச்சிருப்போம். சித்தி, சித்தப்பா, அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன், அக்கா இந்த மாதிரி நிறைய ரிலேஷனுக்கு வந்து நம்ம பேர் வச்சிருப்போம். ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிலேஷன் மட்டும்தான் உறவுகள் இல்லாமல் பேர் இருக்கும். ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு லவர். ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்லேயே வந்துட்டு 7 ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஷிப். அதாவது சிச்சுவேஷன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கல் கனெக்ஷன் இருக்குமா, எமோஷனல் கனெக்ஷன் இருக்குமா, ஆனால் ஃபியூச்சரை பற்றி மட்டும் பிளான் பண்ண மாட்டாங்களா, கமிட்மெண்ட்டுக்கு வச்சுக்க மாட்டாங்களா. சிச்சுவேஷனுக்கு 2 பேரும் அன்பை பரிமாறிப்பாங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே போயிடுவாங்களா. அடுத்த ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளர்டேஷன்ஷிப். அதாவது இவங்க வந்து வெறும் ஃப்ளர்ட் மட்டும் பண்ணுவாங்க, வேற எதுவுமே அதை தாண்டி அடுத்த லெவலுக்குலாம் போக மாட்டாங்க. பேசுறது அவங்கள்ட்ட கடலை போடுறது மட்டும் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஒதுங்கி போயிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன்ஷிப். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நான் எனக்கு அட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்றத கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்களா. ஆனால் அட்ராக்ஷன்ல பார்த்துக்கிட்டே அந்த சைட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு எதுவும் பேசிக்க மாட்டாங்க, எந்த கமிட்மெண்ட்டுக்கும் உள்ள போக மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸில் இருப்பாங்க. இவங்க அடுத்த லெவலில் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சொல்யூஷன்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏதாவது பிரச்சனையாக நான் வந்துட்டு சால்வ் பண்ணுறேன். மற்றபடி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக பேசிப்பாங்க, நார்மலாக பேசிப்பாங்க. ஆனால் வந்துட்டு வேறு எதுலையும் தலையிட மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மட்டும் உள்ளே வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மட்டும் உங்களை ஹெல்ப் கூடுவாங்க. அப்போ மட்டும் போயிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு வந்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஷிப். இது வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு இதை கொடுத்தேன்னா நான் உனக்கு அதை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுவாங்க. ஃபைனல் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன்ஷிப். அதாவது இவரை வந்து நான் திருத்தி காமிக்கிறேன், அவளை வந்து நான் திருத்தி காமிக்கிறேன் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட பழகி உங்களை திருத்திட்டு அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கோங்க எவ்வளோ ஷிப்பை வந்து இந்த காலத்தில் வச்சிருக்காங்க.